ஹாய் காய்ஸ், உங்கள் எல்லாரையும் vlog 4ல் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு வாரமாக வீடியோ போட முடியல. நிறைய பேர் ஏன் இன்னும் vlog வரல அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லை அண்ட் வேலையும் ஜாஸ்தியாக இருந்தது. இன்றைக்கி நிறைய பேர் என்னை கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க அப்படின்னு. நான் 5லேருந்து 5:30க்கு எழுந்துப்பேன். எழுந்துட்டு நான் சொன்ன மாதிரி மெடிடேஷன், யோகா அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா நான் போய் குளிச்சுட்டு வந்து என்னோடய வீட்டு ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். க்ளீனிங், குக்கி கப் கேக்கை பார்த்துக்கிறது, அவங்களோட க்ளீனிங் ஒர்க் அதெல்லாம் நடக்கும். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 o'clock எழுந்து குளித்து ரெடி ஆகிட்டு 5:30க்கெலாம் கீழே வந்து என்னோடய பேக்கிங் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, நான் வந்து ஹேர் ஆயில் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன். கூடவே அது ரிலேட்டட் ஹேர் கோம்ஸ், மசாஜிங் கோம்ஸ் எல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கேன். இது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் என்னோடய அம்மா வீட்டில் இருந்து தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அங்கே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், எல்லாமே அவைலபிள் ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே ஏன் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு நிறைய ஆர்டர்ஸ் வந்துருச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதனால் எல்லாேருக்கும் உடனே அனுப்பணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக காலையில் எழுந்து வேலையாக பேக் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட் பேட்ச் கொரியர் அமுச்சிடலாம் காலையில். அப்படி அமுச்சிட்டோன்னா சென்னையில் இருக்கவங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே போவோம், மோஸ்ட்டாக ஈவினிங்கே போயிடும். இல்லைனா அப்படியே அடுத்தடுத்த நாள் எல்லாேருக்கும் ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி ஆகிடும். எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த டிஐஒய் பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணுறது மேலெலாம் ரொம்ப ஆர்வம். அதுக்கு என்னோடய அப்பா, அம்மா 2 பேருமே காரணம்னு சொல்லலாம். ஏன்னா எங்கள் அப்பா வந்து இன்னொருத்தர்கிட்ட போய் பசங்க கையேந்தி நிற்கக்கூடாது, அது எதுக்காகவும் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் தான் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. அது போன விலாக்லேயே நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் அதை பற்றி. ஸோ டிஐஒய் பண்ணுறது சின்ன வயசுலேருந்தே இந்த கைவினை பொருட்கள் மேலெலாம் ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதனாலேயோ என்னவோ தெரியல, என் பிஸ்னஸில் ஈஸியாக முடிகிற வேலையெல்லாம் நான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஆக்கிப்பேன். இப்போ இந்த லோகோ பிரிண்டிங் பார்த்திங்கன்னா கடையில் கொடுத்தா எனக்கு டக்கு டக்குன்னு முடியும். ஆனால் நான் தான் உட்காந்து கையில் எழுதுவேன்னு உட்காந்து எழுதிட்டுருப்பேன் அந்த பெயிண்ட் பென் வச்சு. அந்த பெயிண்ட் பென்னெல்லாம் யாருக்காவது உங்கள் பிஸ்னஸ்க்கு இந்த ஐடியா பிடிச்சி வேணும்னா நான் டேக் பண்ணுறேன், நீங்களும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஃபில்லிங் பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் பேப்பரை உட்காந்து சிசர் வச்சு கட் பண்ணிகிட்ருப்பேன். கௌதம் சொல்லுவான், ஏண்டி அது கடையிலே போய் வாங்கிக்கலாம்ல, எதுக்கு இதை கூட நீயே பண்ணணும்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் நான் அப்படி தான் ஆகிடுறேன், ஏன்னு எனக்கு தெரியல. எல்லாமே நானே பண்ணணும், அதில் இருக்க எல்லாத்துலேயுமே என்னோடய டச் இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி இலையில வந்து தேங்க்யூ நோட் எழுதி அனுப்பணுன்றதும் என்னோடய மெயின் திங்காக இருந்தது. ஆனால் இந்த ஆர்டரில் யாருக்குமே என்னால் அந்த தேங்க்யூ நோட் வைக்க முடியல. ஏன்னா அந்த இலை எனக்கு இல்லை, அம்மா வீட்டில் தான் அந்த மரம் இருக்குது. ஸோ அந்த மரத்து இலையில் எழுதுனா தான் அது இலை சுருளாமல் அப்படியே இருக்கும். மற்ற எந்த இலையில் எழுதினாலும் இலை வந்து சுருண்டு ஒரு மாதிரி ட்ரை ஆகி பவுடர் ஆக ஆரம்பிச்சிடும் உங்ககிட்ட ரீச் ஆகிறதுக்குள்ளே. ஸோ அதனால் நான் வந்து இந்த ஆர்டர்ஸில் மட்டும் தேங்க்யூ நோட் லீஃபில் எழுதி வைக்கல. பட் நான் வந்து மோஸ்ட்டாக எல்லா ஆர்டர்ஸ்லையும் தேங்க்யூ நோட் வைக்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி நான் பண்ணுற ஹேர் ஆயிலில் பார்த்திங்கன்னா 50 மூலிகைக்கும் மேலே நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அது ஆறி போனதுக்கப்புறமா அதை ஃபில்ட்ரு பண்ணி டைரெக்டாக என்னால் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் கொடுக்கறதுக்கு மனசே வரலை. ஸோ அதனால் நான் ஆரம்பத்துலேருந்து தெளிவாக இருந்தேன், கண்ணாடி பாட்டிலில் தான் என்னோடய ப்ராடக்ட் போகும், இல்லைனா ஸ்டீல் பாட்டில். பட் ஸ்டீலாக கண்ணாடியானும் போது ஸ்டீலில் நான் கேட்ட மாதிரி ஷேப்ஸ் எனக்கு கிடைக்கல. அதனால் நான் வந்து ஓகே கண்ணாடி பாட்டில் பெஸ்ட் ஆப்ஷன், பிளாஸ்டிக் எனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஆனால் பிளாஸ்டிக்காக கண்ணாடியான்னு யோசிக்கும் போது பிளாஸ்டிக் பாட்டில் எனக்கு நிறைய ப்ராஃபிட் கொடுக்கும், ரிஸ்க்கும் கிடையாது, ஏன்னா அது உடையாது. கண்ணாடி பாட்டில்னும் போது ஒரு 10 பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கிடலாம் ஒரு கண்ணாடி பாட்டில் விலையில். ஸோ அதில் லாபமும் கம்மியாகும். ரிஸ்க்கு பார்த்திங்கன்னா கொரியரில் கன்ஃபார்மாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்போது உடையிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. பட் லக்கிலி நான் வந்து நல்லது தான் கொடுக்கணும், நல்லதாக தான் கொடுக்கணுன்ற நல்ல தாட்ஸை யூஸ் பண்ணதுனால கடவுள் வந்து இது வரைக்கும் டச் வுட் ஒரே ஒரு பார்சல் மட்டும்தான் உடஞ்சி ரிசீவ் ஆச்சுன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. மற்றவங்க எல்லாருமே பேக்கிங் சூப்பர்னு தான் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ஒருத்தருக்கும் 2 ஆர்டர் பண்ணாங்க அவங்க ஹேர் ஆயில். அந்த 2ஐயும் பக்கத்தில் வச்சு நான் பேக் பண்ணதுனால ஒன்றோட ஒன்று உரசி உடஞ்சிது. ஸோ அந்த தப்புனால தான் உடஞ்சதே தவிர அவங்க ஒரே ஹேர் ஆயில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அது உடையிறதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் நான் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி பேக் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்டாக எதுலெல்லாம் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ண என்னால் முடியுமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கான முயற்சியை நான் 100% எடுத்துகிட்ருக்கேன். அதை மீறியும் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியல, அது பிளாஸ்டிக்கால் மட்டும்தான் அது ப்ராப்பராக இருக்கும்னா அந்த டைமில் மட்டும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டேப்ஸ்,
என்னால் வந்து பேப்பர் டேப்பில் ப்ராடக்டை ப்ராப்பராக பேக் பண்ணி அனுப்ப முடியல. ஏன்னா பேப்பர் டேப் கொஞ்ச நேரத்தில் தானாக உறிஞ்சி வந்துடுது. ஸோ அதனால் நான் இந்த பிளாஸ்டிக் டேப் யூஸ் பண்ணுறேன். பபிள் ரேப்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பேப்பர்ஸை வச்சு அதை செக்யூராக பேக் பண்ண கற்றுக்கிட்டேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்து பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசைப்படும் போது நான் ஃபேஷன் ஃபீல்டுக்குள்ளே போகணுன்னு தான் அதே படித்தேன். ஆனால் நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் கடவுள் வந்து சில விஷயங்களை நம்மளை பண்ண விடாமல் தடுத்துக்கிட்டே இருப்பார். அது நம்மளோட நல்லதுக்காக அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நான் வந்து ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தடங்களாகவே இருக்குன்னா அதை நான் திருப்பி அதுக்கே டைம், எனர்ஜி எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்படி தான் என்னோடய ஃபேஷன், நான் ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும், ஆன்லைனில் ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணணுன்னு சொல்லி எல்லாமே நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண 1 வருஷத்துலேருந்தே ஆரம்பித்தேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 8 வருஷம் ஆகுது. ஸோ 7 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே என்னோடய பொட்டிக் ஒர்க் எல்லாத்தையுமே நான் ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய ஆர்டர்ஸும் வந்துச்சு. ஆர்டர்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ணேன். பட் என்னவோ தெரியல, ஏதோ ஒரு மெஸ்அப் ஆகிட்டே இருந்தது. என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் தடங்கள் வந்துக்கிட்டே இருந்தது. ஏன் எனக்கு தடங்கள் வருது, நான் அதை கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்னு நான் முயற்சி பண்ணாலும் என்னால் அந்த ஃபீல்டுக்குள்ளே போகவே முடியல. அது ஏதோ ஒன்று என்னை ஸ்டாப் பண்ணி அதிலேருந்து வெளில அமுச்சு டைவர்ட் பண்ணிட்டே இருந்தது. என்ன எனர்ஜின்னு எனக்கு தெரியல. பட் எல்லாமே என்னோடய ஃப்யூச்சரோட குட்னஸ்க்காக தான் அப்படின்னு சொல்லி நான் அதை இப்போதைக்கு பண்ணக்கூடாதுன்னு கடவுள் நினைக்கிறார் போல இருக்குது. அதனால நம்ம அதை இப்போ பண்ண வேணாம் அப்படின்னு நான் என்னோடய பாத்தில் போயிட்டுருக்கும்போது ஆல் ஆஃப் சடன் ஒய் நாட் நம்ம ஹேர் ஆயில் லான்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் 7 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே என்னோடய ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ற வீடியோஸ்லாம் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படி ஷேர் பண்ணும்போது நீங்கள் மட்டும் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க, என்னால் இதெல்லாம் மூலிகை கலெக்ட் பண்ணி பண்ண முடியாது, நீங்கள் சேல் பண்ணலாம்ல அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. பட் எல்லாத்துக்குமே நேரம், காலம் அப்படின்றது அமைஞ்சாதான் அது நடைமுறைக்கு வரும்ன்றத நான் என் வாழ்க்கையில் ஃபீல் பண்ணி கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். எல்லாத்தையுமே நம்ம பிளான் பண்ணிடலாம், இப்போ பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு இந்த யூனிவர்ஸும் ஒத்து வந்து எல்லாத்தையும் அலைன் பண்ணணும். அந்த அலைன் ஆகலைன்னா நம்மளால் என்ன முயற்சி பண்ணாலும் நம்ம நினச்சதை செயல்படுத்தவே முடியாது. ஸோ அப்படி தான் எனக்கு இப்போ நான் வாழ்கிற வாழ்க்கையும், இப்போ நான் பண்ணுற பிஸ்னஸ், யூடியூப் எல்லாமே வந்து நான் 8 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் எல்லாமே இப்போ தான் ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்ட்டில் வந்திருக்கு. இப்போ தான் எல்லாமே கொஞ்சம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஏன்னா நான் 8 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து யூடியூப் பண்ணுறேன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ என்னை எல்லாருக்கும் தெரியறதுக்கு காரணமும் இந்த ஸ்லோ அண்ட் பீஸ்ஃபுல் மார்னிங் அப்படின்ற ஒரு விஷயத்தால் தான் நிறைய ரீச் ஆகிருக்கு. இதுக்காக நிறைய ரிஸ்க் நான் எடுத்திருக்கேன், நிறைய கெட்ட பேர் சம்பாதிச்சிருக்கேன். எதுவுமே ஈஸியாக எல்லாருக்கும் கிடச்சிடாது. அதுக்கப்புறமா சில முயற்சிகள், சில விடாமுயற்சிகள் எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கு. நான் வந்து ஒரு 4 பேரோட அன்பை சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு இந்த பேஷன்ஸும் பொறுமையாக அதை விடாமல் நான் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு காரணம்தான். கடவுள் இந்த 8 வருஷமாக அந்த ஹைப், அந்த வளர்ச்சி எதையும் இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கல. ஓவர் நைட் சக்ஸஸ் நான் என்றைக்கும் பார்த்ததில்லை. என்னோடய சக்ஸஸ் எல்லாமே ஸ்லோவாக, பொறுமையாக ஒரு விதையை நம்ம மண்ணுக்குள்ளே நட்டு வச்சோன்னா அது வளர்ந்து அதுலேருந்து ஒரு பூ வந்து ஒரு காயை நம்ம எடுக்க எப்படி 5-6 வருஷம் ஆகுமோ அந்த மாதிரி தான் என்னோடய யூடியூப் சேனலும். நான் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நட்ட விதை இன்றைக்கி தான் அதில் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. மக்கள் வந்து அதை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு அந்த மரம் அழகாக இப்போ ஆயிட்டுருக்கு. அதுக்கு நான் நிறைய பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்திருக்கேன். நிறைய கிளைகள்லாம் உதிர்ந்து ட்ரையாக அந்த மரம் நின்றுருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு டைம் வரும். அந்த டைம் வர வரைக்கும் நம்ம அதை விடாமல் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்படி நம்ம விடாமல் பண்ணியும் அந்த டைம் வரலன்னா அது நமக்கான இடம் இல்லை. அந்த இடத்த ஸ்விட்ச் பண்ணி நம்மளோட அடுத்த கனவு எதுவோ அது நம்ம இன்ஸ்டிங் சொல்லும், இது உனக்கானது இல்லை, இதை பண்ணு அப்படின்னு. அதை நம்பி நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அப்படி பண்ணால் எல்லாருக்குமே வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த ஓவர் நைட் சக்ஸஸ்லேயும் எனக்கு உடன்பாடும் கிடையாது. ஓவர் நைட்லேயே வளர்ந்துட்டாங்கப்பா அப்படின்னு. நம்ம நின்று நிதானமாக வளர்கிறது தான் காலத்துக்கும் நிலச்சிருக்கோன்றத நானும் நம்புகிறேன், கௌதமும் நம்புகிறான். நாங்கள் எப்போவுமே எங்களோட சின்ன சின்ன சக்ஸஸை வந்து எங்களுக்குள்ளே நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். எங்களோட பெரிய பெரிய லாஸஸை நாங்கள் 2 பேரும் ஓகே, நமக்கு வந்து கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் 2 பேரால் இந்த வலியை தாங்க முடியும், அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வலியை கொடுக்குறேன் அப்படின்றாரு. அவ்வளோ ஸ்ட்ராங் பீப்புள் நம்ம. அதனால தான் கடவுள் இந்த வலியை நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நாங்கள் 2 பேரும் அதையும் அப்படி தான் யோசிப்போம். ஸோ இப்படி தான் நாங்கள் 2 பேரும் எங்களோட லைஃப்பில் வர சக்ஸஸையும் லாஸையும்
சேர்த்து பேலன்ஸ் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 2 பேரும். கௌதம் எப்பவுமே சொல்லுவான், இதுதானே நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்ததில்லை, எல்லாருமே எவ்ரி டேவை ஃபஸ்ட் டைம் வாழ்கிறோம். ஸோ எல்லாருமே தப்பு பண்ணுறது சகஜம்தான். ஆனால் நம்ம பண்ணுறது தப்புன்னு உணர்ந்து அந்த தப்பை திருத்தி அதை திருப்பி பண்ணாமல் இருக்கிறது தான் ஒரு மனிதனை வித்தியாசப்படுத்துது அப்படின்னு கௌதம் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை நானும் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த vlog-ஐ இவ்வளோ நேரம் பொறுமையாக என் கூட சேர்ந்து என் பேச்சை கேட்டுட்டு பார்த்ததுக்கு. அண்ட் உங்களோட லவ்வை இது மாதிரி என்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் ரொம்ப தேங்க்யூ. இந்த மாதிரி சூப்பரான vlog-ஓட உங்களை சீக்கிரமாக பார்க்க வரேன். அது வரைக்கும் டாடா பாய், see you.